அனைவருக்கும் வணக்கம். நமது பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஸ்காலர்ஷிப் அவர்களது வங்கி கணக்கில் கிரெடிட் ஆயிருக்கா ஆகலையா அப்படின்ற விவரத்தினை வங்கிக்கோ அல்லது போஸ்ட் ஆபீஸுக்கோ நேரில் செல்லாமல் பள்ளி தலைமை ஆசிரியர் பள்ளியினுடைய எமிஸ் தளத்தின் வாயிலாக எளிமையாக அறிந்து கொள்ளலாம். அது எப்படி அறிந்து கொள்வது அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எந்தெந்த மாணவர்களுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் கிரெடிட் ஆயிருக்கு, எந்தெந்த மாணவர்களுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் கிரெடிட் ஆகல, ஏன் கிரெடிட் ஆகல, கிரெடிட் ஆகாத மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓபன் பண்ணிட்டு எம்எஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க. அங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்ற இடத்துல நமது பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகினை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கான ஹோம் பேஜ் வந்து ஓபன் ஆயிரும். அங்க ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஒரு மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலா சப் மெனு நிறைய ஓபன் ஆகும். அங்க ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் டிஸ்பர்ஸ்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் ஸ்காலர்ஷிப் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அகாடமிக் இயர் கொடுத்திருப்பாங்க. அது 2025-26 டிஃபால்ட்டாவே செலக்ட் ஆயிருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் இங்க கிளிக் பண்ணீங்கன்னா நமது பள்ளியில் பயிலக்கூடிய மாணவிகளுக்கு வழங்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பினுடைய நேம்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. ஸோ என்னென்ன நேம்ல எல்லாம் நம்ம ஸ்காலர்ஷிப் வந்து மாணவிகளுக்கு வழங்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அது ஃபுல்லாவே செலக்ட் ஆகி இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா மாணவிகளுடைய நேம் லிஸ்ட் கொடுத்திருப்பாங்க. அந்த மாணவிகளுடைய எமிஸ் ஐடி, அவங்களுடைய நேம், எந்த கிளாஸ், செக்ஷன், ஜெண்டர், அவங்களுக்கு என்ன ஸ்காலர்ஷிப் நேம்ல ஸ்காலர்ஷிப் வந்து கிரெடிட் ஆயிருக்கு, பேமெண்ட் ஸ்டேட்டஸ்க்கு நேரம் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஸோ பேமெண்ட் ஸ்டேட்டஸ்க்கு நேரம் கம்ப்ளீட் அப்படின்னு சொன்னா அந்த மாணவிக்கு வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கிரெடிட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 மாணவிகளுக்கு பாருங்க ஒரு நேம் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்குலாம் பாத்தீங்கன்னா வேற ஒரு ஸ்காலர்ஷிப் நேம் கொடுத்திருக்காங்க. ஸோ இத மாதிரி நமது பள்ளியில படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப் நேம்ஸ்ல கொடுக்குறோமோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. ஸோ பேமெண்ட் ஸ்டேட்டஸ்க்கு நிறைய கம்ப்ளீட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கிரெடிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது வந்து ஃபர்ஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட் செகண்ட் பேஜுக்கு வந்து செகண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நேரா இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீசன் பாத்தீங்கன்னா ஆதார் மேப்பிங் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், ஆதார் நம்பர் நாட் மேப்டு டு ஐஐஎன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்னுடைய நேமையும் நோட் பண்ணிக்கோங்க, கிளாஸையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பேஜ் போய்க்கோங்க. ஸோ இங்கேயும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இன்கம்ப்ளீட் இருக்கு. அந்த ஸ்டூடெண்ட்டுடைய நேம் அண்ட் கிளாஸையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் போனீங்கன்னா அங்க 2 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மொத்தம் 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இந்த 4 ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம் அண்ட் கிளாஸஸை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மற்ற மாணவிகளுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து கிரெடிட் ஆயிருச்சு. இந்த 4 மாணவிகளுக்கு மட்டும் கிரெடிட் ஆகல. ஸோ இந்த நேம் லிஸ்ட் உங்களுக்கு வேணும்னா இங்க தெரியக்கூடிய டவுன்லோட கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த நேம் லிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸல்ல வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ அதை நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னாலும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கிரெடிட் ஆகாத ஸ்டூடெண்ட்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே பாத்தீங்கன்னா இதற்குன்னு ஸ்பெஷல் கேம்ப், அதாவது சிறப்பு முகாம் வந்து வைக்கிறாங்க. ஸோ இப்போ எங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப் கிரெடிட் ஆகாத ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேம்ப் வந்து 9/12/2025 இருந்து 12/12/2025 வரைக்கும் நடக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் நடக்குது, எந்தெந்த ஒன்றியங்களுக்குலாம் எந்தெந்த டேட்ல நடக்குது அப்படின்ற டீடைல்ஸும் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரி உங்க டிஸ்ட்ரிக்ட்லயும் இதே மாதிரி ஸ்பெஷல் கேம்ப் எந்தெந்த ஒன்றியங்கள்ல எந்தெந்த டேட்ல எந்த ஸ்கூல்ல நடக்குது, இதுக்கு யாரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற லிஸ்ட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விட்டுருப்பாங்க. ஸோ அவங்கள நோட் உங்களுடைய பிஆர்டியை நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேம்புக்கு, அதாவது ஸ்பெஷல் கேம்புக்கு, சிறப்பு முகாமுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆல்ரெடி நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருப்பீங்க. அந்த அக்கௌண்ட் புக்கோ கொண்டு போயிருங்க. அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்ல ஓபன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த புக்கோ அல்லது பேங்க்ல ஓபன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பேங்க் பாஸ்புக்கோ, உங்களுடைய ஆதார் கூட லிங்க் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பர், இதெல்லாம் கொண்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிங்க் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கான கல்வி உதவித்தொகை வந்து உங்களுடைய வங்கி கணக்குல வர வைக்கப்படும். ஸோ ஃபைனலா இந்த பேஜ் வந்துக்கோங்க. வந்துட்டு இங்க தெரியக்கூடிய டவுன் ஆரோவை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்.